துலாம் ராசிக்காரர்களே, இந்த சுக்கிர பேச்சுல பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்க போகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய அதிபதியாகிய சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறைந்து போகிறார். இந்த 8ங்கிறது பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். அதே மாதிரி 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானத்திற்குரிய அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தான வீட்டுல இருந்திருந்தா நிச்சயம் ராஜயோகத்தை செய்வார். இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும். அதிலும் விபரீத ராஜயோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. உங்களுக்கு பண வரவுகள் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சுக்கிரன் 6ல மறைந்திருக்கிறதுனால மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சேர்க்கைகள் என்பது நிச்சயம் ஏற்படும். அதே மாதிரி நீங்க உதவி வேணும்னு நினைச்சிருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப முன் வருவார்கள். ஆக இந்த நேரத்துல உங்களுக்கு மறைமுகமான பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இந்த நேரத்துல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி. அவர் 6ல உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் நீங்க கேட்ட இடத்துல பாத்தீங்கன்னா கடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அவர்களே தேடி வருவார்கள். அதனால இந்த நேரத்துல நீங்க பண உதவின்னு சொல்லி யார்கிட்ட போய் நீங்க நின்னாலும் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி எதிரிகளுமே பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல சண்டை போடுவதற்கு பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பவர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா நேரடி பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது வரும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த சமயத்துல நீங்க ஒரு புதிதாக வேலை தேடுறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்துலயும் பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். வேலையில பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த சமயத்துல நீங்க வெளிநாட்டு வேலைகள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் வெளிநாடு அல்லது வெளிமாநில வேலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்து நீங்க எதிரிகளை வீழ்த்தினாலும் எதிரிகள் பாத்தீங்கன்னா எப்பயுமே என்னன்னா உங்களை கண் நோக்கிட்டே இருப்பாங்க. எப்படா நீங்க வீழ்வீங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால எதிரிகள்கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க போராடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சண்டைக்காரங்களா இருந்தாலுமே சரி நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் இந்த 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளுடைய பலம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்களோட போராடுவது நல்லது. நேரத்துல கோர்ட்டு கேஸ் சம்பந்தமாக ஏதாவது வழக்குகள் உங்கள் மேல இருந்துச்சுன்னா அந்த கோர்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா நோயை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுப கிரகம் பாத்தீங்கன்னா உச்சமாக கூடாது. ஆனால் சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா சுப கிரகம் அவர் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா நிச்சயம் செலவிட வேண்டிய சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த உச்ச சுக்கிரன் பாத்தீங்கன்னா நேரடி பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா ஒரு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்துல என்னன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்குரிய அதிபதி அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் மறைமுகமான உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமாக இந்த 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால வண்டி வாகனங்களை செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வண்டி வாகனாலே பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது பழைய வண்டி வாகனங்கள்ல நீங்க எங்கேயும் போனீங்கன்னா வண்டி வாகனம் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகி தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா சனி பகவான் கூட இருக்கிறதுனால அந்த மாதிரியான செயல்பாடுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளின் வழி மூலமா பாத்தீங்கன்னா தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அல்லது அவர்களாலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது. அரசு வேலையில இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்து உங்களுக்கு மறைமுகமான பொருளாதாரத்தை கொடுத்தாலும் இந்த சுக்கிர பகவானோட கூடவே பாத்தீங்கன்னா நேர்மைக்கு பெயர் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க செய்கிற செயல்களை பார்த்து இந்த சமயத்துல கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். இந்த சுக்கிர பகவான் என்னன்னா 6ஆம் இடத்தை விட்டு காலி பண்ணி
போன பிறகு வந்து என்னன்னா உங்களுக்கு சில சிக்கல்களை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு இந்த சமயத்துல வந்து என்னன்னா மறைமுக பொருளாதாரத்தை தவிர்ப்பதும் நல்லது. இந்த சுக்கிர பயிற்சியில உங்களுக்கு மறைமுக பொருளாதாரம் அதே மாதிரி வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ல வந்து என்னன்னா ஒரு சுப கிரகம் இருக்கக்கூடாது, அதிலும் உச்சமாக இருக்கிறாரு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து என்னன்னா துலாம் ராசிக்காரர்கள் இந்த சமயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமாக உடல் தூக்கத்திலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 12ல விழுகிறதுனால தூக்கத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க.